வருகவென வரவேற்கிறோம். இன்று ஒரு மிக சிறப்பான நாள். தமிழக மக்களின் பாதுகாப்புக்காக, சமுதாயத்தின் நலனுக்காக, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராக உள்ள துடிப்பான திறமையான இளைஞர்களுக்கு அவர்களது கனவு நனவாகும் நாள் இது. குடிமக்களை வருந்த விடாமலும் தானும் வருந்தாமலும் மக்களை காத்து மக்களுக்கு துன்பம் விளைவிப்பதை அடையாளம் கண்டு அவருக்கு தண்டனை அளித்து தன் பணியை செவ்வனே செய்பவரே நல்ல காவலர் எனலாம். குற்றத்தை கடிந்துரைத்தல் ஆள்பவருக்கு வடுவாகாது, மாற்றாக அது ஆள்பவரின் தொழிலே ஆகும் என்கிறது திருக்குறள். இதனை குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடிவொன்று வேந்தன் தொழில் என்கிறது. காவலின் பெருமையை புறநானூறு இவ்வாறு கூறுகிறது: அருளும் அன்பும் நீக்கி நீங்கா நிறையும் கொள்பவரோடு ஒன்றாது காவல் குளவி கொள்பவரின் ஓம்புமதி அழிதோ தானே அது பிறல் அருங்குரைத்தே என்கிறது. அதாவது அருளையும் அன்பையும் விட்டு விழாமல் தீயவர்களோடு சேராமல் நாட்டை காப்பது என்பது குழந்தையை காப்பது போல் பாதுகாத்தல் வேண்டும். அந்த நாடு பெறுதல் அரிதே என்று காவலின் பெருமையை புறநானூறு கூறுகிறது. இந்திய திருநாட்டிலேயே தலை சிறந்த காவல்துறையாக விளங்கும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுதல், மக்களின் உயிர் உடைமைக்கு பாதுகாப்பு அளித்தல், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், இணைய வழி குற்றங்கள், பொருளாதார குற்றங்கள் என அனைத்து வகையான குற்றங்களை தடுத்து தமிழ்நாட்டில் அமைதியினை நிலைநாட்டும் அரும்பணியினை செய்து வருகிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்திய காவல்துறை படைப்பிரிவுகளுக்கு வழங்கப்படும் மிக உயரிய அங்கீகாரமான குடியரசுத் தலைவர் கொடி நம் தமிழ்நாடு காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. 1851ஆம் ஆண்டு இந்திய கடற்படைக்கு முதலாக வழங்கப்பட்ட இந்த அங்கீகாரம் கடற்படை மற்றும் விமானப்படை பிரிவுகளுக்கே பெரும்பாலும் வழங்கப்பட்டு வந்துள்ளது. Check testing. மியூட் பண்ணுங்க. தமிழ்நாடு காவல்துறை மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் நிலைய அதிகாரிகளுக்கான பணி நியமன ஆணையினை வழங்கி சிறப்பித்திட தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சில மணித்துளிகளில் விழா மேடைக்கு வருகை புரிய இருக்கிறார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறவியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவரும் தங்கள் இருக்கையில் அமரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தமிழ்நாடு அரசின் உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையின் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களை வரவேற்புரை நல்கிட அன்போடு அழைக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களையும் தலைமை செயலாளர் அவர்களையும் காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களையும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை இயக்குனர் அவர்களையும் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளையும் வரவேற்கிறேன். தமிழக காவல்துறை மாநிலத்தின் அமைதியை பாதுகாத்து சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரித்து பொதுமக்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் முக்கிய துறை ஆகும். அதே போலவே புயல் வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சேவைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. காவல் மற்றும் தீயணைப்பு துறையின் பணிகள் சிறக்க புதிய காவல் மற்றும் தீயணைப்பு நிலையங்கள், குடியிருப்பு கட்டுதல், உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் தேவையான வாகனங்கள் கொள்முதல் செய்தல் போன்ற திட்டங்களை அரசு செயல்படுத்த வருகிறது. காவல் மற்றும் தீயணைப்பு துறையின் பணிகள் எவ்வித தோய்வு இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு எதுவாக காலி பணியிடங்கள் உடனுக்குடன் நிரப்பப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 621 காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 129 தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் தீயணைப்புத்துறை நிலைய உதவி அலுவலர் பணிகளுக்காக செய்யப்பட்டு இன்றைய தினம் பணி ஆணை பெறும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் பெருமை மிக்க தமிழ்நாடு காவல்துறை மற்றும் தமிழ்நாடு தீயணைப்பு துறையின் அங்கமாக பணிபுரிய இருக்கிறீர்கள். இன்று முதல் மக்களுக்கு சேவை செய்யும் பெரிய பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து 30 முதல் 35 ஆண்டுகள் உள்ள உங்களுடைய பணிக்காலத்தில் பொதுமக்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்கும் முக்கிய பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற இந்த சமயத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தேர்வு செய்யப்பட்டுள்ள அனைவருக்கும் பணி நியமன ஆணைகள் வழங்கிடும் அடையாளமாக அவர்களில் 20 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.
இப்போது இந்த விழாவின் மிக முக்கியமான தருணம். ஆண்டுகள் உழைத்து போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று இன்று காக்கி சீருடை அணிய துடிப்புடன் காத்திருக்கும் இளைஞர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் தருணம் இது. நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை புதிதாக நியமிக்கப்படும் காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் நிலைய அதிகாரிகளுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். முதலாவதாக நியமன ஆணையை பெற வருகிறார் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த திருவாளர் எஸ். விக்னேஸ்வரன். அவரை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த திருவாளர் ஆர். ஜெபராஜ். அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த செல்வி பி. வி. கிறிஸ்டின் ஸ்டெபினா. அவரை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த திருவாளர் ஜே. அரவிந்த். தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டத்தை சார்ந்த திருவாளர் எம். பாலகணேஷ். அவரை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த செல்வி ஆர். தாமரை செல்வி. அவரை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த செல்வி எம். ஸ்ரீதேவி. தொடர்ந்து பணி நியமன ஆணையை பெற வருகிறார் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த திருவாளர் எம். பி. குமாரவேல். அவரை தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த திருவாளர் எஸ். ஜெயக்குமார். அடுத்து திருச்சி மாநகரத்தை சேர்ந்த திருமதி டி. வினோதினி என்ற அனீஸ் பாத்திமா. அவரை தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த திரு டி. அருண். அவரை தொடர்ந்து மதுரை மாநகரத்தை சேர்ந்த திருமதி ஏ. திவ்யா. தொடர்ந்து பணி நியமன ஆணையை பெற வருகிறார் ராணிப்பேட் மாவட்டத்தை சேர்ந்த திருவாளர் ஏ. பிரபாகரன். அவரை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த திருவாளர் எஸ். அஜித் பாஷா. தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் நிலைய அதிகாரிகளுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்வு. முதலாவதாக திரு அழகுமலை அவர்கள் தேனி மாவட்டம். அவரை தொடர்ந்து செல்வி சத்யலேகா நெல்லை மாவட்டம். தொடர்ந்து செல்வி செம்மீனா அவர்கள் கோவை மாவட்டம். தொடர்ந்து திரு பிரதீப் ராஜ் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம். அவரை தொடர்ந்து செல்வி திவ்யா அவர்கள் சென்னை மாவட்டம். நிறைவாக திரு மனோஜ்குமார் அவர்கள் சேலம் மாவட்டம். நன்றி ஐயா. இந்த இளம் அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம். களத்தில் பணி செய்திட ஆயத்தமாயிருக்கும் பலரின் கனவுகளை நனவாக்கி சாதித்திருக்கும் நம் புதிதாக நியமிக்கப்பட்ட சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் நிலைய அதிகாரிகள் தத்தம் அனுபவம் மற்றும் எதிர்பார்ப்பினை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். முதலாவதாக திரு விக்னேஸ்வரன் அவர்கள் அரியலூர் மாவட்டம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஸ்வரன், அரியலூர் மாவட்டம் சின்னவளையம் கிராமத்தைச் சேர்ந்தவன். நான் 2020 முதல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். எங்கள் ஊரில் பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் எதுவும் கிடையாது. என்னோட ப்ரிப்பரேஷன் நான் கவர்மெண்ட் லைப்ரரியில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஸ்கூல் புக்ஸ் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. கவர்மெண்ட் லைப்ரரியில் ஸ்கூல் புக் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. ஸ்கூல் புக்ஸை தாண்டி டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, அப்புறம் எஸ்ஐ தேர்வுக்கான கொஸ்டின் பேங்க்ஸ் மெட்டீரியலும் அவைலபிளாக இருந்துச்சு. டெய்லி மார்னிங் தமிழ், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் இருந்துச்சு லைப்ரரியில். ஃப்ரீ வைஃபையும் ப்ரொவைட் பண்ணாங்க.
டிஎன்பிசி படிக்கிற எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிற மாணவர்களுக்கு தனி ஒரு அறையும் லைப்ரரியில் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அதை தாண்டி எனக்கு பர்சனலாக நான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நான் முதல்வன் திட்டம், அப்புறம் எய்ம்டிஎன் யூடியூப் சேனல், இந்த திட்டங்கள்லாம் எனக்கு ப்ரிப்பரேஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கிராமப்புற மாணவரான எனக்கு லைப்ரரியில் கிடைச்ச இந்த சலுகைகள் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நான் இன்னைக்கு எஸ்ஏ ஆகிட்டேன். என் கூட லைப்ரரியில் படித்த என்னோட ஃப்ரெண்டு எஸ்ஏ ஆகிட்டான். லைப்ரரியில் படித்த ஒரு 50 பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தேர்வாகி உள்ளனர். வாடகை கட்டிடத்தில் இயங்கின எங்கள் ஊர் லைப்ரரி இப்போ தமிழ்நாடு அரசால் புது கட்டிடம் வந்து கட்டித்தரப்பட்டுள்ளது. கல்விக்கு எப்போது முன்னுரிமை அளிக்கும் சிஎம் சார் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக, எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கிறார். என் சார்பாகவும் என் ஊர் மக்கள் சார்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. நன்றி விக்னேஸ்வரன். தொடர்ந்து உமா மகேஸ்வரி அவர்கள், கிருஷ்ணகிரி மாவட்டம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உமா மகேஸ்வரி, தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவள். காவல் பணி என்பது ஒரு உன்னதமான பணி. கேள்வி கேட்காமல் காக்கும் மனமும், பயமில்லாமல் நியாயம் பேசும் துணிவும் காக்கியின் அடையாளம். பெயர் தெரியாமல், புகழ் தேடாமல், மக்களின் நிம்மதிக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்கள் காவல்துறையினர். அப்படிப்பட்ட துறையில் நானும் தேர்ச்சி இதைத் தொடர்ந்து நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் போன்ற திட்டங்களால் நிறைய மாணவர்களுடைய கல்வி தரம் உயர்ந்துள்ளது. இது போன்ற நலத்திட்டங்களை கொண்டு வந்த தமிழ்நாடு அரசுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். தீயணைப்பு துறையில் புதியதாக 780 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கக்கூடிய விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மா சுப்பிரமணியன் அவர்களே, சேகர்பாபு அவர்களே, மாண்புமிகு மேயர் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு தீரஜ்குமார் ஐஏஎஸ் அவர்களே, காவல்துறை தலைமை இயக்குனர் திரு வெங்கட்ராமன் அவர்களே, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினுடைய இயக்குனர் திருமதி சீமா அகர்வால் அவர்களே, சென்னை மாநகரத்துடைய ஆணையர் அருண் அவர்களே, காவல்துறை மற்றும் அரசு உயர் அலுவலர்களே, பணி நியமன ஆணைகள் பெற்றுள்ள இளைஞர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு காவலரா பணி நியமன ஆணைகள் பெற்றிருப்பக்கூடிய அத்தனை பேருக்குடைய பாராட்டுக்களை முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். போலீஸ் வேலையில் சேரணும் என்ற உங்க கனவும் அதற்கான உங்க முயற்சியும் உழைப்பும் சேர்ந்துதான் உங்களை இந்த நிலைக்கு உங்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கு. இனிதான் உங்களுக்கு பொறுப்பும் சமூக கடமையும் அதிகமாகுது.
போலீஸ் இருக்காங்க, அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க என்ற நம்பிக்கையில தான் மக்கள் சுதந்திரமாக வெளியில நடமாடுறாங்க. நள்ளிரவு அதிகாலைன்னு எல்லா நேரத்திலையும் வேலைக்கு போயிட்டு வராங்க. தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம், அமைதி பூங்கான்னு இந்திய அளவில் எல்லாரும் சொல்றாங்க. முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய சிறந்த இடம்னு உலக அளவிலான நிறுவனங்கள் நம்முடைய தமிழ்நாட்டை தேடி வராங்கன்னா அந்த நம்பிக்கையை புதுசா பணியில சேர்ந்திருக்கக்கூடிய நீங்களும் காப்பாற்றணும். தமிழ்நாட்டின் எதிர்காலமே உங்கள் கையில்தான் இருக்கிறது என்ற பொறுப்புணர்வு உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை மக்களுக்கு முறையாக பயன்படுத்தணும். ஒரு காவலர் நல்லது செய்கிற செய்தி மீடியாக்களில் வரும்போது ஒட்டுமொத்தமா அந்த துறைக்கே பெருமையை தெளித்தருது. எடுத்துக்காட்டு ஒன்று சொல்றேன். கடந்த ஆண்டு ராஜேஸ்வரி என்கிற ஒரு பெண் காவலர் பெருமழை பேரிடர் காலத்தில் காயமடைஞ்சு சுய நினைவில்லாமல் இருந்த ஒருத்தரை தன்னுடைய தோல்ல சுமந்துட்டு போய் காப்பாற்றினார். அவரை நான் வீட்டுக்கே நேரில் அழைச்சி பாராட்டினேன். ஏன் சொல்றேன்னா, காவலர் பணி மனித நேயத்தோடு இணைஞ்சது. வீரத்தின் அடித்தளம் எது தெரியுமா? அன்புதான். அதே போல இன்னொரு பக்கம், எங்கேயோ ஒரு காவலர் தப்பு செஞ்சாலும் ஒட்டுமொத்த துறை மீதும் மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை அது பாதிக்கும். அதை உணர்ந்து நீங்க ஒவ்வொருத்தரும் கவனமா செயல்படணும். செயல்படுவீங்கன்னு நான் நிச்சயமா நம்புறேன். காவல்துறை பொதுமக்களின் நண்பன்னு சொல்றது வெறும் வார்த்தையா இல்லாம, வெறும் வாசகமா இல்லாம, ரியாலிட்டியில நீங்க அதை ப்ரூவ் பண்ணணும். காவலர்னா மக்களுக்கு காட்சிக்கு எளியவர்களா கனிவா நடந்துக்குங்க. உங்களுடைய உறுதி செய்கிற வேலையில தெரியணும். இரும்பு கரத்தை குற்றத்தை தடுக்கிறதுக்கு பயன்படுத்தணும். புகார் கொடுக்க வரவங்கிட்ட மரியாதை, புன்னகை, அக்கறை இவைகளெல்லாம் இருக்கணும். அந்த கேரக்டரை காட்டுங்க. குறிப்பா பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் போது மிக மிக ஜாக்கிரதையா கையாளணும். சென்சிபிள் நடந்துக்கணும். இந்த துறைக்கு பொறுப்பு வைக்கிற முதலமைச்சரா இது என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்லை, 100% நீங்க கடைபிடிக்க வேண்டிய உத்தரவு. அதே போல போதைப் பொருட்கள் நடமாட்டம், அதனுடைய விற்பனையை தடுக்கிறதுலையும் ஜீரோ டாலரன்ஸ் என்ற பாலிசியை நீங்க பயன்படுத்தணும். உங்க எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க. யார் பாதிக்கப்பட்டாலும் போதை என்ன ஆபத்து நாளை நம்ம வீட்டு குழந்தைகளையும் பாதிக்கும்னு உணர்ந்து பர்சனல் இன்வால்மெண்டோட நான் இன்சார்ஜா இருக்கக்கூடிய பகுதியில் என்னை மீறி ஒரு குற்ற சம்பவம் நடக்க விட மாட்டேன்னு நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள ஒரு ரெசல்யூஷனை எடுத்துக்கணும். என்னடா வந்ததிலிருந்து மக்கள் நலனுக்காக மட்டும் சொல்றாரு, நம்ம நலனுக்கு எதுவும் இல்லையேன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. மக்களை காக்கிற உங்களுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதில் சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்க காரணமான காவலர்களாக நீங்க உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வாரம் ஒரு நாள் ஓய்வு வழங்கப்படுது. காவலர்களுக்கு வழங்கப்படும் காப்பீட்டு தொகை 2 மடங்காக வழங்கப்பட்டு வருது. காவலர்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையை துணைக்கும் மெடிக்கல் செக்அப் பண்றோம். பெண்களுக்கான சிறப்பு மருத்துவ பரிசோதனையும் இதில் அடங்கும். +2 அதில் அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய நம்ம டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களோட குழந்தைகளுக்கு மேற்படிப்புகளுக்காக
கல்வி உதவித்தொகையா தலா 30,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. உங்கள் நலனுக்காக பல்வேறு மாவட்டங்களில் காவலர் நல அங்காடிகள் திறக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் கூட தென்காசி, ராணிப்பேட்டை, செங்கற்பட்டு, மயிலாடுதுறை ஆகிய புதிய மாவட்டங்களில் திறந்து வச்சிருக்கிறோம். இரவு ரோந்து பணிகளுக்கு போகக்கூடியவங்களுக்கு சிறப்பு படி வழங்கப்பட்டு வருது. பெண் காவலர்களுக்கான ஒர்க் லைஃப் பேலன்ஸ் குறித்த ஆனந்தம் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. காவலர், தலைமை காவலர், உதவி ஆய்வாளர், ஆய்வாளர் மற்றும் துணை கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட குடிமனை வீடுகளின் அளவு விகிதாச்சாரப்படி உயர்த்தி வழங்கப்பட்டு வருது. இன்னும் சில டேட்டாக்களை சொல்றேன். எஸ்எஸ்எல்சி +2ல டாப் 10ல வந்த நம்ம காவலர்களின் குழந்தைகள் 2493 பேருக்கு நம்ம ஆட்சியில் 1,33,00,000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டிருக்கு. நம்ம அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 66 துணை கண்காணிப்பாளர்களும் 1065 காவல் உதவி ஆய்வாளர்களும் 16,199 இரண்டாம் நிலை காவலர்கள்னு மொத்தம் 17,330 நபர்கள் தமிழ்நாடு காவல்துறைக்கு தேர்வு செய்யப்பட்டு பணியில அமர்த்தப்பட்டிருக்காங்க. மேலும் 2000 தீயணைப்பாளர்கள், 129 நிலைய அலுவலர்கள், 366 இரண்டாம் நிலை சிறை காவலர்களும் தமிழ்நாடு சீருடை வாரியம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. காவல்துறையில பணிபுரிஞ்சு மறைந்தவங்களோட வாரிசுகள் 1532 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகள் வழங்கியிருக்கிறோம். தொடர்ந்து உங்களோட நலனுக்காகவும் உங்க குடும்பத்தோட மகிழ்ச்சிக்காகவும் நம்ம அரசுல தேவையானவற்றை செஞ்சு தருவோம். இரவு பகல் பார்க்காம பண்டிகை நிலைநாட்டணும்னு கேட்டுக்கொள்வதோடு நிறைவா உங்களுக்கு ஒரு பர்சனல் அட்வைஸ் சொல்ல விரும்புகிறேன். போலீஸ் வேலையில் இருக்கக்கூடிய நீங்க தொடர்ந்து உங்க உடலை உறுதியாக வச்சுக்கணும். ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற உடற்பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணுங்க. அது மட்டுமல்ல, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் பங்கெடுத்து விளையாடுங்க. பணி நியமன ஆணைகளை பெற்றுள்ள உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல நல் திட்டங்களை தந்த புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 621 காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் தீயணைப்புள்ள 621 காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் 129 நிலைய அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடுமையான பணிச்சுமைகளுக்கு இடையிலும் புதிதாக பணியில் சேர்ந்துள்ள காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் தீயணைப்பு நிலைய அலுவலர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு அவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அனைவரின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காவலர்களின் பணி நலன், உடல் நலன், மனநலன் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலன் காக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே முக்கியமான அறிவிப்புகளை இப்பொழுது எடுத்துக் கூறினார். அதையும் போக சில அறிவிப்புகளை நான் இங்கு நினைவு கூற விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் பதவி உயர்வு பெறுவதற்கான காலகட்டத்தை 15 ஆண்டுகளிலிருந்து 13 ஆண்டுகளாக ஹெட் கான்ஸ்டபிளுக்கு குறைத்துள்ளார். இதனால் கடந்த ஆண்டு மற்றும் இந்த ஆண்டு மட்டும் 18,000 காவலர்கள் உடன் பயன்பெறுவார்கள். மற்ற காவலர்கள் வருங்காலத்தில் பெறுவார்கள். கணவன் மனைவி இருவரும் காவல்துறையில் வெவ்வேறு இடங்களில் பணிபுரிந்து வந்தால் அவர்களுக்கு காத்திருப்பு பட்டியலில் முன்னுரிமை கொடுத்து பணியிட மாறுதல் வழங்க உத்தரவிட்டுள்ளார். பெண் காவலர்களுக்கான வருகை அணிவகுப்பு நேர மாற்றம், பெண் காவலர்களுக்கான தங்கும் விடுதிகள், அனைத்து காவல் நிலையங்களிலும் பெண் காவலர்களுக்கான ஓய்வறைகள், பெண் காவலர்களுக்கான தேசிய அளவிலான துப்பாக்கிச் சுடும் போட்டிகள் நடத்தியது,
பெண் காவலர்களின் திறமையை அங்கீகரிக்கும் வகையில் அவர்களுக்கு ஆண்டுதோறும் கலைஞர் காவல் பணி விருது வழங்குதல் உள்ளிட்ட பெண் காவலர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு சார்ந்த நவரத்தின அறிவிப்புகளை அறிவித்திருந்தார். மகப்பேறு விடுப்பிற்கு பிறகு பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு அவர்கள் விரும்பும் இடத்திற்கு பணியிடம் மாற்ற வழங்க ஆணையிட்டார். இது போன்ற பல திட்டங்கள் காவல்துறையினரிடையே மிகவும் வரவேற்பை பெற்ற திட்டங்களாக நிகழ்கின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பணி நியமன ஆணையை பெற்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் நீங்கள் உங்கள் பணிக்காலத்தில் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் நேர்மையுடனும் செயல்பட்டு மக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். தற்போது புதிதாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் தீயணைப்பு நிலைய அலுவலர்கள் தங்களது பயிற்சியை முடித்து களப்பணிக்கு திரும்பும் போது அது காவல் பணி மற்றும் தீயணைப்பு பணிகளுக்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமையும் என்பதில் அச்சமில்லை. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மரியாதைக்குரிய மேயர் மற்றும் துணை மேயர் அவர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை இயக்குநர் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள சக காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஊடகத்துறையினர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிப்பதிலும் குற்றங்களை தடுப்பதிலும் முனைந்து செயல்பட்டு தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ தமிழ்நாடு காவல்துறை தொடர்ந்து திறம்பட பணியாற்றும் என்று உறுதியளித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை தமிழ்நாடு காவல்துறை சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. தங்களின் நன்றியுரை இன்றைய நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்தியுள்ளது. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக குழு புகைப்படம். புதிதாக நியமிக்கப்பட்ட சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் நிலைய அதிகாரிகளுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மேயர் துணை மேயர் அவர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனைய சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் தீயணைப்பு நிலைய அதிகாரிகளுக்கு நியமன ஆணைகள் தொடர்ந்து வழங்கப்படும். அனைவரும் அமைதி காத்து தங்களுடைய இருக்கையில் அமருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் 2023ஆம் ஆண்டிற்கான காவல்துறை சார்பு ஆய்வாளர் பதவிகளுக்கும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் நிலைய அதிகாரிகள் பதவிகளுக்கும் மே 5 சார்பு ஆய்வாளர் பதவிக்கு நியமனம் பெறுவதற்கு முழுமையும் தகுதி பெற்றவர்களாக கண்டறியப்பட்டனர். தமிழக காவல்துறையின் வரலாறு. 1659ஆம் ஆண்டு மதராச பட்டணத்தின் பாதுகாப்பிற்காக பெத்தநாயக் என்பவரை வெள்ளையர் அரசு நியமித்தது. இதுதான் காவல் என்ற கட்டமைப்பின் முதல் படி எனலாம். 1770ஆம் ஆண்டு சென்னை மாகாண ஆளுநராக இருந்த ஜோசியஸ் டூப்ரே போலீஸ் வாரியத்தை அமைத்தார். இதன் மூலம் பொது அமைதி, பொது சுகாதாரம், ஒழுங்கு பாதுகாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா நடைபெற இருக்கிறது.
தற்போது மதிப்பிற்குரிய உள்துறை செயலாளர் அவர்கள் காவல்துறை இயக்குநர்கள், ஏனைய உதவி ஆய்வாளர்கள் மற்றும் நிலைய அதிகாரிகளுக்கு நியமன ஆணைகளை வழங்குவார்கள். லைசன் ஆபீசர்ஸ் மேடைக்கு முன் வரவும். லைசன் ஆபீசர்ஸ் பணி நியமன ஆணைகள் வாங்குவோர் தத்தமது இடங்களிலே இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். மதிப்பிற்குரிய உள்துறை செயலாளர் அவர்கள், காவல்துறை இயக்குநர்கள், ஏனைய உதவி ஆய்வாளர்கள் மற்றும் நிலைய அதிகாரிகளுக்கு பணி நியமன ஆணைகளை தத்தமது இடங்களிலேயே வழங்குவார்கள். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்ட 621 சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் 129 தீயணைப்பு நிலைய அதிகாரிகளுக்கு தற்பொழுது பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன. பணி நியமன ஆணைகளை வாங்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் பணி தமிழக மக்களின் பாதுகாப்புக்கு கோட்டையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் அவா கொள்கிறோம். உங்கள் சேவை சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரியாக விளங்கட்டும். உங்கள் அர்ப்பணிப்பு நம் மாநிலத்தின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்டும் விதமாக அமைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்திய திருநாட்டிலே தலை சிறந்த காவல்துறையாம் வெளியேற வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். பணி நியமன ஆணை பெற்ற சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் நிலைய அதிகாரிகள் தத்தம் இருக்கைகளிலேயே அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்று நியமனம் பெறும் அனைத்து உதவி ஆய்வாளர்களுக்கும் நிலைய அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு காவல்துறையின் அன்பார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். இனி வெறும் தனிநபர்கள் அல்ல, நீங்கள் தமிழக மக்களின் நம்பிக்கையின் சின்னங்கள். உங்கள் கையில் உள்ள சீருடை அது உங்களின் கம்பீரம், உங்கள் தோளில் உள்ள பொறுப்பு அது மக்களின் பாதுகாப்பு, உங்கள் இதயத்தில் உள்ள அர்ப்பணிப்பு அது சேவையின் உச்சம். பணி நியமன ஆணைகளை பெற்ற அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். நீதி உங்கள் வழிகாட்டியாக இருக்கட்டும், மனிதாபிமானம் உங்கள் பலமாக இருக்கட்டும், நேர்மை உங்கள் ஆயுதமாக இருக்கட்டும், சேவை உங்கள் மந்திரமாக இருக்கட்டும். பணி நியமன ஆணைகளை பெரும் மகிழ்ச்சியுடன் வழங்கிக் கொண்டிருக்கின்ற உள்துறை செயலாளர் அவர்களுக்கும் காவல்துறை இயக்குநர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இன்று புதிதாக தமிழ்நாடு காவல்துறையில் இணைந்திருக்கும் 621 சார்பு ஆய்வாளர்களுக்கும் 129 நிலைய அதிகாரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பணி நியமன ஆணைகளை பெற்ற பின் தத்தமது இடங்களில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பணி நியமன ஆணைகளை பெற்று இன்று தமிழ்நாடு காவல்துறையில் இணைந்த 621 சார்பு ஆய்வாளர்களுக்கும் 129 நிலைய அதிகாரிகளுக்கும் எங்களுடைய பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துக்கள். பணி நியமன ஆணைகள் பெற்ற சார்பு ஆய்வாளர்கள் தத்தம் இருக்கைகளில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பான வேண்டுகோள், யாரும் அரங்கை விட்டு வெளியேற வேண்டாம். பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்த உள்துறை செயலாளர் அவர்களுக்கும் காவல்துறை இயக்குநர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். நாடு காக்க, நகர் காக்க, ஊர் காக்க, ஒற்றை மனிதனை காக்க களம் இறங்கும் இவர்கள் வெயிலோ புயல் மழையோ காற்றோ நெருப்போ இரவோ பகலோ என எல்லா நிலையிலும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற லட்சியத்துடன்
இன்று காவல்துறையில் இணைகிறார்கள். இவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம். பணி நியமன ஆணைகளை பெற்ற அனைத்து அதிகாரிகளும் தத்தமது இடங்களில் அமைதியாக அமரும்படி அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். பணி நியமன ஆணைகளை பெற்ற சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் நிலைய அதிகாரிகள் தத்தம் இருக்கைகளில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் தங்களுடைய இருக்கைக்கு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். பணி நியமன ஆணை பெற்ற பின் தங்களுடைய இருக்கைக்கு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். பணி நியமன ஆணைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை இயக்குநர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். பணி நியமன ஆணை பெற்ற சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் நிலைய அதிகாரிகள் தத்தம் இருக்கைகளில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் செய்தி மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சியின் இறுதியாக நாட்டுப்பண் அன்பான வேண்டுகோள். காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு லான்ச்சில் ஹைட்டி ஆர்கனைஸ் செய்யப்பட்ட